வணக்கம் நேயர்களே, பாலிமர் தொலைக்காட்சி உலக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2024 வருடம் வியாழக்கிழமைங்க. சதுர்த்தி விரதம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி வளர்பிறை சதுர்த்தி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில், அது சூரியனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணிக்கிறாரு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் செவ்வாய் வியாழன், கடகம் ராசியில் புதன் சூரியன், சிம்மம் ராசியில் சுக்கிர பகவான், கன்னி ராசியில் பொறுத்த வரைக்கும் கேது பகவான், கும்பம் ராசியில் சனி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியாக மீனம் ராசியில் ராகு பகவான். இன்றைக்கி மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள். இதுதான் கிரகங்களின் நிலைகள். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்கள் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். சூரியன் உங்களுடைய ராசியில் உச்சமாகின்ற ஒரு அமைப்பு. இன்றைக்கி நாள் அப்படிங்கிறத பல பெரிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய மனிதர்களின் சந்திப்பது, வேலை வியாபாரம் விஷயமாக நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பு. கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு. கடன் வாங்கியாவது ஒரு செலவு செய்யணும், கடன் வாங்கியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கடன் வாங்கியாவது ஒரு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரும், சவால் போட்டிகளை கடந்து நம்மளுடைய வியாபாரம் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது. அருகில் இருக்கவர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு, சப்போர்ட்டு அப்படிங்கிற நல்லாவே இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய உதவிகள், கேட்ட இடத்துல நல்ல உதவிகள் கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு சிறப்பு. யார்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டாலும் அது உடனடியாக கொஞ்சம் சின்ன தடைகள் ஏற்பட்டாவது அது கிடைக்கிற அமைப்பு எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா அவங்க ராசியிலே குரு பகவான் இருக்கிறாரு, சரிங்களா. அதே சமயம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துக்கு பிறகு அப்படிங்கிற குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸு, மூன்றாவது நபர் தலையீடுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி, அதில் தலையிடுவதை அனுமதிக்கிறது நல்லதில்லை. பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரி. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் சான்றோர்களை மூலம் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது. குருமார்களின் அறிவுரையோடு சில காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு நல்ல உன்னதமான ஒரு நிலையை எட்டப்போகுது. வண்டி வாகனங்களில் ஒரு மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லாம் போகுது. தாயாரின் உடல்நிலை நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலமாக சரியாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் இருந்தாலும் மனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளின் உடல்நிலை அந்த மாதிரி கொஞ்சம் கேரிங்க, இதனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வருது. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு பொருளவரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது எட்டிகிட்டே போகுது, அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இளைய சகோதர சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ அவர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது அதெல்லாம் அவங்கள பற்றி சில கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக பிரயோகிக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சுடு சொற்களை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை மூலதனமாக்கி செயல்பாடுகளில் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு அப்படிங்கிறது கடகம் ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், தடை தாமதங்களை சந்திக்க வேண்டியது வருதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் காலையில் சண்டை, மாலையில் சமாதானம் அப்படிங்கிற ரீதியில் தான் போகுது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறத சிறப்பாக இருக்குது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு இடம் மாற்றுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் எந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி அல்லது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு செய்வது நன்மை தரும்.
கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நன்மைகள் லாபங்கள் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கன்னி ராசிகளுடைய நினைக்கிறது. சரிங்களா? இன்றைக்கி உங்களுடைய மனதில் இருக்கிற ஒரு தேவையில்லாத பயம், தேவையில்லாமல் கவலை இதெல்லாம் தூக்கி போடுங்க. நன்மைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. நன்மைகள் சிறப்பாக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்குது. உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பதுனால மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் கைகூடும். சிறு தூர அலைச்சல் திருச்சல் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய அந்த டார்கெட் அப்படிங்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனதும் அதாவது மனது சொல்கிறத உடம்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான். ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போவோம். காலையில் வரைக்கும் அப்படியே நல்லா மாதிரியாக போயிட்டு இருந்துச்சு. மதிய நேரத்துக்குள்ளே ஏதாவது தொழிலில் ஒரு நம்ம பேசும் வார்த்தையிலேருந்து ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால இதிலே சற்று கண்ணுங்கிறதுமாக கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 2க்குரியவன் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நிலம், மனை, வீடு சம்மந்தமான பஞ்சாயத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்பது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தள்ளி நிற்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வருகின்ற அமைப்பு நல்லாயிருக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேன்மையான கருத்துக்களினால் நல்ல நன்மைகள் இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கும். மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள். மூத்த சகோதரிகளினால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர்கள் அதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிறதுல இருக்குது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளை நல்ல ஒரு அனுசரணையான போக்கு, சரிங்களா, தட்டி கொடுத்து கீப் இட் அப் அப்படிங்கிற ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிறத விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய கூறிய சிந்தனைகளினாலும் செயல்பாடுகளினாலும் நீங்கள் இந்த காரியத்தை இந்த நாளை பொறுத்த வெற்றி கொள்ளும் நாளாக மாற்றுவீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்னும் நிதானமான செயல்பாடுகளினால் நிம்மதி பெறுகின்ற ஒரு அமைப்பு. எடுத்த காரியத்தில் தடைகள் தோல்விகள் வந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக தொடர் முயற்சி அது உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இதற்கு உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் அப்படிங்கிறத விட நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய நாளாக பக்கபலமாக இருப்பாங்க. செலவுகள் அதிகரிக்குது. செலவுகளின் மேல் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைச்சாகணும் அப்படிங்கிற விதி இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் தடையாக இருக்குது. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசுகிறது நல்லது. சில நேரங்களில் உணர்ச்சி மிகுதியின் காரணமாக அன்பாக பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி அன்பாக பேசுகிறது ஆள் இல்லை. ஆனால் கொஞ்சம் கோபமாக கடிஞ்சு ஒரு திட்டுற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி பயங்கரமாக திட்டுறதுக்கும் ஆள் இல்லை. அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கி வார்த்தையில் சற்று கண்ணுகருத்துமாக கவனமாக இருப்பது. நல்ல சொல் பேசுங்க, நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திடீர் இடமாற்றங்களினால திடீர் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் கூறிய ஒரு அமைப்போடு நல்ல ஒரு யோசித்து ஞானமத்தோடு யோசித்து நீங்கள் செயல்படுவது நல்லது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய அதுக்குரிய வல்லுநர்கள் மற்றும் வீட்டில் இருக்க பெரியவர்களின் அறிவுரையோடு நடந்து கொள்வது நல்லது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற ஒரு அமைப்பு மைண்டில் தோணினாலும் அதுக்குண்டான பொருளாதார அப்படிங்கிறது விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படுகிறது. ஸோ எதையும் யோசனை பண்ணி ஒரு காரியத்தில் இறங்குவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லது. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணர் மூலம் நல்ல அனுகூலமான நன்மைகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாட்களாக சந்திக்க நினைச்ச உங்களுடைய ஆசிரியர்கள், குருமார்கள் அவர்களோடு சந்தித்து அவரோட மனவிட்டு பேசுகின்ற நல்ல உரையாடுகின்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டு அவர்களுக்காக செலவுகள் செய்வீங்க. அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு அப்படிங்கிற சிறப்பாகவே இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக நல்ல நன்மைகள் அப்படிங்கிறதும் பார்ட்னர் மூலமாக நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பார்ட்னர்கிட்ட எல்லா பொறுப்புகளும் ஒப்படைக்காமல் நீங்களும் உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் இந்த தொழில் வளர்ச்சி பொருளாதார விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நன்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். நன்றி.